மேஷ ராசி நபர்களுக்கு இந்த வார பலன். மேஷ ராசிக்கு கிட்டத்தட்ட 12 ராசி, அதாவது 1, அடுத்து 2, 3, கிட்டத்தட்ட 4 இடங்கள் இந்த வார அமைப்புல சந்திரனுடைய ஆதிக்க அமைப்புகள் கை கொடுக்க போகுது. ஸோ மேசத்துக்கு அதிபதியான செவ்வாய் ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய இந்த நிலையில அதனுடைய நட்பு கிரகமான சந்திரன் கிட்டத்தட்ட வளர்பிறையாகி பௌர்ணமி நிலைமையில கிட்டத்தட்ட 12 ஜென்ம ராசி மேசராசி, அடுத்தது தனாஸ்தானம்னு சொல்லக்கூடிய ரிஷபம், அடுத்தது மிதுனம். இந்த 4 இடத்துலையுமே உள்ள நல்ல பலனை எடுத்து தரக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும் மேசத்திற்கு. அதோட நல்ல பலன் என்னன்னாக்கா 12ஓட சம்மந்தப்படக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால வார ஆரம்பத்திலே இந்த குடுக்கல் வாங்கல் பிரச்சனைகளை கொஞ்சம் சரி செய்கிற மாதிரி வந்துடும். இந்த குடுக்கல் வாங்கல்னா பணம் கொடுக்கறது வாங்குறது மட்டும் கிடையாது. எந்த ஒரு கணக்கு வழக்கு, எந்த ஒரு பேச்சுவார்த்தை, எந்த ஒரு ஆரம்பிக்கிறது, எந்த ஒரு முடிவுக்கு கொண்டு வர்றது, எதுவாக இருந்தாலும் அவரவர் லெவலுக்கு ஏற்ப குடுக்கல் வாங்கல் அந்த மாதிரியான விஷயங்கள் சரி செய்யக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும் வார ஆரம்பத்திலேயே. அப்புறம் அடுத்தடுத்த நாட்கள் வரும்பொழுது ஜென்ம ராசியோட சம்மந்தப்படக்கூடிய காலகட்டமாக இருக்கிறதுனால கிட்டத்தட்ட ஒரு நிம்மதியான ஒரு ரிலாக்ஸான ஒரு சூழ்நிலைக்கு வருவீங்க. அடுத்து பொருளாதார அமைப்புகள் இந்த வார அமைப்புலாம் நல்லபடியாக அடுத்து மாறக்கூடிய அமைப்புகள் வரும். சில பிரச்சனைகள் பணத்தை மையப்படுத்தி சில பிரச்சனை தீர்க்கக்கூடிய வாரமாக இருக்குது. மேசராசி நபர்களுக்கு கை கொடுக்கக்கூடிய ஒரு வாரம் தான். அதற்கு அடுத்த நிலைமையாக இந்த 3ஓடெல்லாம் தொடர்பு கொள்ளக்கூடிய சந்திரன் கிட்டத்தட்ட உங்களை ஏதாச்சும் ஒரு புதுவிதமான சில சூழ்நிலைக்கு உள்ள தள்ளப்பட்டு அதை செயல்படுத்த ஆரம்பிக்கும். அதே போல் உங்களை குழப்பிக்கிட்டு செய்யறதா வேணாமா, செய்யறதா வேண்டாமா அப்படிலாம் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் ஒரு தூண்டுகோலாக அமையக்கூடிய ஒரு வாரமாக இந்த வார அமைப்பு இருக்கும். அதற்கு சில நபர்கள் கொஞ்சம் காரண கர்த்தாவாக மாறுவாங்க. ஸோ மேசத்திற்கு கிட்டத்தட்ட கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் சரியாக போகுது. அடுத்தது ஜென்ம ராசி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு பரிபூர்ண ஒரு மன நிம்மதியை தரும். மேசராசி நபர்களுக்கு இந்த வார அமைப்பில் உங்கள் மனசுக்கு ஏற்ற மாதிரியான சில நிம்மதி அமைப்புகள் கிடைக்க வரும். கொஞ்சம் ஃப்ரீயாக உணர்வீங்க. ஒரு முடிவெட்டிட்டு அப்படி ஒரு ஃப்ரீயாக இருக்கிறோம், அந்த மாதிரி ஒரு பாரத்தை இறக்கி வச்ச மாதிரியான சில சூழ்நிலைகள்லாம் அந்த வாரத்தில் கிடைக்கும். அடுத்தது கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுறது, பொருளாதார அமைப்பில் சரி பண்ணி வச்சுக்கிறது, அதே போல் பணத்திற்காக இது வரைக்கும் அசிங்கப்பட்ட விஷயத்தெல்லாம் சரி கட்டக்கூடிய ஒரு வாரமாக எடுத்துக்கலாம். அடுத்து நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச வழியில் நீங்கள் சில விஷயத்த செய்யறதுக்கான ஒரு அடித்தளம் போடக்கூடிய ஒரு வாரமாக இருக்குது மேஷத்திற்கு. ஸோ மேஷ ராசி நபர்கள் இந்த வார அமைப்பை நல்ல சக்ஸஸாக பயன்படுத்திக்கலாம். ஒன்றும் பெரிய குறைகள் வரக்கூடிய ஒரு வாரம்லாம் கிடையாது, நிறைகள் நிறைய இருக்குது இந்த வாரத்தில். ஸோ இதுவே மேசத்திற்கு ஒரு திருப்திகரமான ஒரு வாரமாக இருக்கும். பல நாட்கள் கழித்து இந்த தூக்கம் இல்லாமல் தவித்தவங்களுக்கெல்லாம் நிம்மதி சூழ்நிலை கிடைக்கும். ஒரு பக்கம் 7.5 சனி போயிட்டு இருந்தாலும் சில கொடுப்பனைகள் உள்ள ஒரு நல்ல வாரம் தான் அந்த வாரம்.